அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய செய்திகள் மன்மோகன் சிங் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி கொடுத்துருந்தாங்க. நேரம் கிடைக்கிறப்ப அதை எடுத்து பாருங்கள். தேர்வு அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. முதல்ல பார்த்தோம்னா திருக்குறள், நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்னுடைய நிலை எப்பயுமே ஒரே மாதிரியான நிலையில இருந்து அதுல இருந்து மாறுபடாம ஒரே மாதிரியாக இருந்து இருக்கக்கூடிய ஒருவனுடைய செல்வத்தை, அந்த ஒரு புகழை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலையை விட பெரிய புகழாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 124 அதிகாரம் அடக்கமுடைமை. வேற என்ன செய்திகள் இன்றைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமான ஒரு விண்வெளி சார்ந்த ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்து நாசா விண்கலம் சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்கலம் பார்த்தோம்னா பார்க்கர் விண்கலம். ஓகேங்களா, பார்க்கர் விண்கலம் அமெரிக்காவால் 2018ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட ஒரு விண்கலம் தான் இந்த பார்க்கர் விண்கலம் அப்படிங்கிறது. 2018 விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த பார்க்கர் விண்கலம் சூரியனை பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டே வருது. சரிங்களா, வெள்ளி கிரகம் இருக்கு இல்லையா, வீனஸ் பிளான்ட்டோட அந்த ஆர்பிட்ல தான் இந்த பார்க்கர் விண்கலம் அப்படிங்கிறதும் சுத்திட்டே இருக்கு. இந்த பார்க்கர் விண்கலத்தினுடைய டைம் பீரியட் எவ்வளவு ஆண்டுகளுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஆண்டுகளுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க, நாசா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இப்போ ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது சூரியனுக்கு மிக நெருக்கத்துல போயிட்டு வந்திருக்கு. அந்த மிக நெருக்கம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் கிலோமீட்டர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 38 லட்சம் கிலோமீட்டர் நெருக்கத்துல போயிட்டு வந்திருக்கு. 38 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு பெரிய தூரமாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தோம்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் சூரியனுக்கு இவ்வளவு நெருக்கமாக சென்றது இதுவரைக்கும் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. பார்க்கர் விண்கலம் தான் முதல் முறையா சூரியனுக்கு இவ்வளவு நெருக்கத்துல மனிதர்களுக்கு தெரிஞ்சு போன ஒரு விண்கலமாக இருக்கு. ஒரு கண்டுபிடிப்பாகவே இருக்கு. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் போயிட்டு வந்திருக்குன்னா அது நமக்கு பார்க்கர் விண்கலமாக தான் இருக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நெருக்கத்துல போனனால சூரியனை பத்தின இது வரைக்கும் தெரியாத பல செய்திகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த பார்க்கர் விண்கலம் சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் சென்றப்ப அதனுடைய வெப்பம் அப்படிங்கிறது 1800 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாசா தரப்புல இருந்து. 1800 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தாலுமே அதனுடைய செயல்பாடுகள்ல எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படல, சீரான முறையில தான் செயல்பட்டு வருது. அதுல இருந்து தரவுகள் பெறப்பட்டு என்ன தரவுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வெளியிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த ஒரு செய்தியை தான் இங்க கொடுத்துருக்காங்க. பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.